ப்ரோ கபடி லீக் சீசன் 12 தமிழ் தலைவாஸ் ஏமாத்தி இருந்தாலும் மற்ற ரெண்டு சவுத் டீமான பெங்களூரு புல்ஸ் அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ், முக்கியமா தெலுங்கு டைட்டன்ஸ்லாம் பல வருஷத்துக்கு அப்புறமா பிளே ஆஃபுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. இதெல்லாம் பத்தி டீடைல்டா பேசுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம சென்னை என்எஃப்சி தங்களோட ஹெட் கோச் யாருங்கிறத அபிஷியலா இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த அப்டேட்டும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சுருக்கமா அக்டோபர் 18 அன்னைக்கு நடந்த போட்டிகளோட குயிக்கான ரிவ்யூ அண்ட் ஹைலைட்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோல. சோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ப்ரோ கபடி லீக் சீசன் இல்ல சென்னை என்எஃப்சி நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடுறேன். சென்னை என்எஃப்சி இப்போதைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டோம். பட் இப்போதைக்கு சென்னை என்எஃப்சியுமே அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு சூப்பர் கப் ஆட போறாங்க இல்லையா, ஸோ அதற்கு முன்னாடி தங்களோட ஹெட் கோச் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளிஃபர்ட் மிரண்டா அப்படிங்கிற ஒரு இந்தியாவை சேர்ந்த ஹெட் கோச்சா இப்போதைக்கு சென்னை என்எஃப்சி தங்களோட டீமோட ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போதான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தராங்க. பட் ஆல்ரெடி அவர் டீம் கூட தான் இருக்காரு. ஏன்னா இப்போதைக்கு டீம் கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கப்புக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி கூட ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடி இருப்பாங்க, அப்படின்னு தோத்துட்டாங்க. அது அப்பாற்பட்ட விஷயம். பட் இப்போதைக்கு அங்கே ஆடிட்டு இருக்காங்க. பட் அந்த டீம் கூட தான் கிளிஃபர்ட் வந்து இப்போதைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கிளிஃபர்ட் மிரண்டாவே இப்போதைக்கு அஃபிஷியலா ஹெட் கோச் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை என்எஃப்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு போட்டோவை போட்டு அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்க. கிளீனா தெரியுது சென்னை என்எஃப்சி நாங்க இப்ப பேசலடா, ஜெயிச்சு வந்து பேசணும்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றது. நிறைய பேர் உங்களோட ஸ்குவாடை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அதை அப்டேட் பண்றேன். அண்ட் சூப்பர் கப்பை பொறுத்த வரைக்கும் சென்னை என்எஃப்சி குரூப் ஏல இருக்காங்க அப்படிங்கிறத நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன். குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் 4 டீம் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுல இப்போ ஒரு டீம் வந்து விலகிட்டாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரியல் காஷ்மீர் வந்து வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக டெம்போ ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு டீம் வந்து இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க இந்த குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும். ஸோ ரியல் காஷ்மீர் அவுட்டு, டெம்போ கிளப் வந்து உள்ள இன்னு. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. ஓவரால் பார்க்கும்போது சூப்பர் கப் சீக்கிரமா நடக்க போகுது. அது பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இப்போதைக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. பிராக்டிஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க பொறுத்து இருந்து பார்ப்போமா. இப்போ நம்ம அப்படியே ப்ரோ கபடி லீக் சீசன் 12 வருவோம். அக்டோபர் 18 அன்னைக்கு 3 போட்டிகள் இருந்துச்சு. பெங்களூரு புல்ஸ் வெஸ்ட் தபான் டெல்லி கேசி, தெலுங்கு டைட்டன்ஸ் வெஸ்ட் புனேரி பல்டன், தேவங்கராவோட பெங்கால் வாரியர்ஸ் வெஸ்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். 3 போட்டியில ஃபர்ஸ்ட் 2 போட்டி கொஞ்சம் உப்புக்கு சப்பா கேம் தான். ஏன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த டேவோட முதல் போட்டி பெங்களூரு புல்ஸ் வெஸ்ட் தபான் டெல்லி கேசி. இந்த போட்டியை 33-23 சொல்லிட்டு பெங்களூரு புல்ஸ் வந்து வின் பண்றாங்க. பெங்களூரு புல்ஸ் சார்பா ஆகாஷ் இண்டே 2 புள்ளிகள், சஞ்சய் 4 புள்ளிகள், சத்யப்பா மாட்டி 1, அலிரேசா 13, ஆசிஷ் மாலிக் 1, யோகேஷ் 3, தீபக் 3. அண்ட் சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் யாரும் பாயிண்ட்ஸ் எடுக்கல. அந்த டபான் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் மோஹித் 11 புள்ளிகள், சுஜித் 2 புள்ளி, சந்தீப் எந்த புள்ளிகளும் எடுக்கல, நவீன் 0, அக்ஷித் 2, சௌரப் நண்டால் 0, ஃபசல் அட்ராச்சலி 2. சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் அனுராக், நீரஜ், அஜின்கியா தலா 1 புள்ளிகள். இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது 12-10 சொல்லிட்டு பெங்களூரு புல்ஸ் 2 புள்ளிகள் லீட் எடுத்து முடிக்கிறாங்க. இந்த போட்டி ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் க்ளோஸ் கேமா தான் போயிருந்துச்சு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பெங்களூரு புல்ஸுக்கு இது மஸ்ட் வின். பிகாஸ் அவங்க இதை வின் பண்ணாங்கன்னா குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன். பட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க டாப் 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது அவங்களுக்கு ஒரு உப்புக்கு சப்பா கேம் தான். அதனால அவங்களோட மெயின் ரைடர்ஸ் யாரையுமே இறக்கல. நீரஜ் நர்வால் அண்ட் கூடவே அஜின்கியா பவார சப்ஸ்டியூட்லயும் ஆஷு மாலிக்கு ரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. கடைசி ஒரு சில போட்டிகளை ஆஷு மாலிக் ஆடவே இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸ் தோக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்து சப்ஸ்டியூட்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அக்ஷித், முன்னாள் பெங்களூரு புல்ஸ் பிளேயர். சோ அவர் இறக்கி விட்டாங்க அந்த டீமுக்கு எதிராக. ஒரு ரைவல்ரியா இருக்கட்டும், பெங்களூரு புல்ஸோட முன்னாள் பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில இறக்கி விட்டாங்க. பட் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, அதான் உண்மை. டெல்லியை பொறுத்த வரைக்கும் இது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒண்ணுதான். இது வின் பண்ணாலும் தோத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம் தான் ஆடவே வந்திருந்தாங்க. அது கிளீனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல தெரிஞ்சிருந்துச்சு. ஜஸ்ட் பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுவோம். அண்ட் மற்றபடி பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் அந்த டீமே வந்திருந்தாங்க. சோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் பெருசா பேச விரும்பல. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னவோ அது நடந்துருந்துச்சு. இந்த பக்கம் பெங்களூரு புல்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடி இந்த போட்டியை வின் பண்ணிருப்பாங்க. அண்ட் முக்கியமா அலிரேசாவோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சு. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கார்னருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. கூடவே அவங்களுக்கு சஞ்சய் தூலுமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. 4 புள்ளிகள் எடுத்து ஆட்டோமேட்டிக்கா பெங்களூரு புல்ஸ் இந்த போட்டியை வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாம பெங்களூரு புல்ஸ் இப்போதைக்கு அபிஷியலி குவாலிஃபைடு ஃபார் பிகேஎல் சீசன் 12 பிளே இன் போட்டிகள், அதாவது டாப் 8க்குள்ள அவங்களோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 3வது டீமா இவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த டேவோட 2வது போட்டி தெலுங்கு டைட்டன்ஸ் வெஸ்ட் புனேரி பல்டன். இந்த போட்டி 40-31 சொல்லிட்டு தெலுங்கு டைட்டன்ஸ் வின் பண்றாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் சார்பா ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ் ஆஷிஷ் நர்வால் எந்த புள்ளிகளும் எடுக்கல. அவிதுகான் 1, அஜித் பவார் 1, விஜய் மாலிக் 10 புள்ளிகள், பரத்வுடா 11, சுபம் சண்டே 5, அன்கீத் 4. சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் மஞ்சித் 1, சேத்தன் சாகு 2. புனேரி பல்டன் சார்பா சச்சின் 10 புள்ளிகள், அது ஒரு டேக்கிள் பாயிண்ட்ஸ். அது இல்லாம
ரோகன் எந்த புள்ளிகளும் எடுக்கல, வைபவ் 4 புள்ளிகள், மிலாட் எந்த புள்ளிகளும் எடுக்கல, அபிஷேக் குங்கே 3 புள்ளி, தாதாசோ புஜாரி 3, முகமது அமன் 3, சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூவர்ட் சிங் 3 அண்ட் கூடவே ராகேஷ் 2. இந்த போட்டியில நீங்க இந்த ஸ்டார்டிங் 7 பேர்ல பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு புனேரி பல்டன் டீமை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தெலுங்கு டைட்டன்ஸ் 26, புனேரி பல்டன் 11. பட் செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு புனேரி பல்டன் இல்ல ரொம்ப பெட்டராகவே ஆடி இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல தெலுங்கு டைட்டன்ஸ் வெறும் 14 மட்டும் தான், பட் புனேரி பல்டன் 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. ஒரு கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணாங்க, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொடுத்த அந்த 15 பாயிண்ட் லீட் அப்படிங்கிறது அவங்களோட தோல்விக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிருந்துச்சு. புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபுல் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை உள்ள இறக்கியிருந்தாங்க. டெல்லியா வச்சு டிஃபெண்டர்ஸ் அப்படியே வச்சுட்டு ரைடர்ஸை மட்டும் மாத்திருந்தாங்க. இவங்க ஒட்டுமொத்தமா எல்லாரையும் மாத்திட்டு சச்சின் தன்வர் அவரை கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்தாங்க. சச்சின் தலைமையின் கீழ் ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு இவங்க ஒரு டீமை வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டார்டிங் 7 கொண்டு வந்தா பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சாங்க. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடி வாங்கி இருந்தாலும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் காரணமா செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல கம்பேக்கை கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க புனேரி பல்டன். அது பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட பெருசா எதிர்பார்த்தது ஒண்ணுதான். அண்ட் இந்த அளவுக்கு பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தே வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த டீம் கண்டிப்பா அசைக்க முடியாத ஒண்ணா இருக்க போகுது. குவாலிஃபயர் 1 அண்ட் ஃபைனல்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா ஃபைனலுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு மஸ்ட் வின் கேம். வின் பண்ணா அவங்களால பிளே ஆஃபுக்கு போயிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேம். அதே மாதிரி அவங்களோட பெரிய சப்போர்ட்டா இருக்கிற விஜய் மாலிக் அண்ட் பரத்தோட இன்ஃபேக்ட் பிகேஎல் சீசன் 12 பெஸ்ட் ஒரு ரைடிங் டியூனா அது இவங்களோட பேரும் தான். சம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. சப்போர்ட்டுக்கு அன்கித் 4 புள்ளிகள் அண்ட் சுபம் செண்டே 5 புள்ளிகள் டிஃபென்ஸ்ல சப்போர்ட் பண்ணவும் ஈஸியாவே தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த யங்ஸ்டர்ஸை பீட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆல்மோஸ்ட் பீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப்ல அவங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம போயிருந்தாலுமே தெலுங்கு டைட்டன்ஸ் வின் பண்ணது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அவங்களோட கன்ஃபர்மேஷன் இன் டாப் 8 இப்போதைக்கு நிரூபணம் ஆயிருச்சு. ஸோ தெலுங்கு டைட்டன்ஸ் 4வது அணியா பிகேஎல் சீசன் 12 பிளே இன் அதாவது டாப் 8க்குள்ள குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கறத இப்போதைக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சீசன் 4ல தான் கடைசியா பிளே ஆஃப் போயிருப்பாங்க நம்புறேன். அதுக்கப்புறமா இத்தனை சீசன் அவங்களால குவாலிஃபை ஆக முடியாமலே இருந்துச்சு. ஏன் குவாலிஃபை ஆன கடைசி பிளேஸ்ல மட்டும் தான் முடிச்சுட்டே இருந்தாங்க. லாஸ்ட் சீசன் கொஞ்சம் முன்னாடி வந்தாங்க. இந்த சீசன் கிறிஸ்டியன் வுடா டீமை குவாலிஃபை ஆகவே வச்சுட்டாரு. வேற லெவல் கம்பேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன் வுடான் விஜய் மாலிக்கோட கூட்டணி இன்னும் என்னெல்லாம் சம்பவம் பண்ண போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு ஆள் பார்க்கும்போது தெலுங்கு டைட்டன்ஸ் பல வருடங்கள் கழித்து இப்போதைக்கு குவாலிஃபையா இருக்கிறது நல்லா இருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டேவோட கடைசி போட்டி பெங்கால் வாரியர்ஸ் வெஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 30-38 சொல்லி இந்த போட்டி முடிஞ்சிருந்துச்சு. ஜெய்ப்பூர் தான் வின் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெங்கால் வாரியர்ஸ் சார்பா தேவங் 9 புள்ளிகள், சிவன் தாக்கூர் 2, பர்த்திக் 1, இமன் சுனர்வால் 7, மஞ்சித் 1, அன்கித் 2, ஆஷிஷ் 2 புள்ளிகள். சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நிதேஷ் குமார் 1 அண்ட் விஸ்வாஸ் 4 புள்ளிகள். அப்படியே ஜெய்ப்பூர் பக்கம் வந்தோம் அப்படின்னா நிதின் தன்கர் 15 புள்ளிகள், ஆஷிஷ் குமார் 2, ரேசா மிர்பக எந்த புள்ளிகளும் எடுக்கல, அலி சமாதி 5, நிதின் ராவல் 2, தீபன் சுகார்டி 4, ஆரியன் 3 அண்ட் சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் பர்வீந்தர் 3. இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஜெய்ப்பூர் 17, பெங்கால் 15. ஓவரால் இங்க பார்க்கும்போது எல்லாமே தேவங்க நம்பி மட்டும் தான் பெங்கால் வாரியர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இன்னைக்கு தேவங்கால சூப்பர் 10 கூட ஸ்கோர் பண்ண முடியல. ஜெய்ப்பூரோட டிஃபெண்டர்ஸ் அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் போட்டி தேவங் சூப்பர் 10 ஸ்கோர் பண்ண முடியாம இருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். பட் ஓவராலா இந்த போட்டி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிருந்துச்சு. ஜெய்ப்பூருக்கு இது மஸ்ட் வின் கேம் தான், பெங்காலுக்கும் இது மஸ்ட் வின் கேம் தான் அப்படிங்கிறதுனால ரெண்டு டீமுமே விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணாங்க. பட் ஜெய்ப்பூர் ஒரு சில ஸ்ட்ராட்டஜியோட கொண்டு வந்திருந்தாங்க. முக்கியமா நிதின் ராவல் இந்த மேட்ச் உள்ள கொண்டு வந்தாங்க லெஃப்ட் கார்னருக்கு. அஸ் ஏ கேப்டனா எப்பயுமே சப்ஸ்டியூட் இருக்கிற பிளேயர் உள்ள வந்தது ஒரு புது ஸ்ட்ராட்டஜியா எனக்குப்பட்டது. அது மட்டும் இல்லாம நிதின் தன்கர் டீமுக்குள்ள இருந்தா இவங்க வின் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி போன மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. இந்த மேட்சும் உள்ள இருந்ததுனால ஈஸியா வின் பண்ணி கொடுத்துட்டாரு ஜெய்ப்பூருக்கு. இந்த பக்கம் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அவங்க டீமை இன்ன வரைக்கும் செட் பண்ண முடியல. பல விஷயங்கள்ல பல விதத்துல மாற்றங்களை ஏற்படுத்தி பார்த்திருந்தாலுமே இந்த தேவங் தலால் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான், அவர் கொடுத்தாலும் அவர் மட்டும் 25 பாயிண்ட் எடுத்துப்பாரு. இந்த பக்கம் டீம் ஜெயிக்காது. அதே நிலைமை தான் இன்னைக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூடுதலா நம்ம தேவங் தலாலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம போயிருச்சு. கடைசி வரைக்கும் டீமை செட் பண்ண முடியாம, அதாவது தேவங் தலாலை மட்டுமே நம்பி இருந்த பெங்கால் வாரியர்ஸ் மற்ற எதுவும் கான்சென்ட்ரேட் பண்ணாம கோட்டையை விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணி இருந்துச்சு. ஸோ ஓகே, இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 டீம் அஃபிஷியலா குவாலிஃபை ஆயிட்டாங்க கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டெல்லி அண்ட் புனேரி பல்டன், அதுக்கப்புறமா இப்போ பெங்களூரு புல்ஸ் அண்ட் கூடவே நம்மளோட தெலுங்கு டைட்டன்ஸும் குவாலிஃபை ஆயிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு மிச்சம் இருக்கிற ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ், யூ மும்பா, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இவங்கலாம் இன்னும் ஒரு போட்டிகள் ஜெயிச்சா கூட அவங்களோட பிளே ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது, அதாவது பிளே இன் சான்ஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பிகேஎல் அண்ட் சென்னை எஃப்சி பத்தின அப்டேட் இவ்வளவுதான். அடுத்தடுத்த வீடியோஸ்களை மற்றதெல்லாம் அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சு வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறிக்கிறது கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.